வணக்கம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே பொது நிர்வாகம் தொடர்பாக, அதாவது அரசு சேவையில் பணிபுரிபவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச இருக்கின்றோம். முதலிலே பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சு என்றால் என்ன, அதில் உள்ள நடவடிக்கைகள் எத்தகையதாக இருக்கின்றது என்பது தொடர்பான காணொளி ஒன்றை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். ஒரு நாட்டின் பொருளாதார, சமூக, கலாசார அபிவிருத்தி என்பது அந்நாட்டின் நிர்வாக பகுதியினரின் ஆளுமையிலும் செயற்திறனிலும் தங்கியுள்ள விடயமாகும். செயற்திறன் மிக்க யதார்த்தபூர்வமான திட்டங்களை தீட்டுவதும் அவற்றை உரிய முறையில் அமுல்படுத்துவதும் கண்காணித்தலும் பராமரித்தலும் அரச நிர்வாகத்தின் தலையாய கடமைகளாகும். அவ்வாறான அரச நிர்வாகத்தின் தூண்களாய் விளங்குவது அரச சேவையாகும். பல்வேறு வளர்ந்த நாடுகளில் அரசியல் ஸ்திரமற்ற நிலைகளிலும் நாட்டை அபிவிருத்தி பாதை நோக்கிய பயணத்தில் இடையறாத செயற்பாட்டை முன்னோக்கி செலுத்துகின்ற மாலுமிகளாக அரச சேவையாளர்கள் என்றும் செயற்படுகின்றனர். தேசத்திற்கான தலைசிறந்த அரச சேவையினை வழங்குவதிலும் அதனை முகாமைத்துவம் செய்வதிலும் முன்னின்று உழைக்கும் நிறுவனம் அரசாங்க நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சாகும். திறன்மிக்க மனித வளங்கள் நிறைந்த சாதகமான தேசிய மற்றும் பிரதேச நிர்வாக முறைமை ஊடாக தலைசிறந்த அரச சேவையினை உறுதிப்படுத்தலை தன் பணியாக கொண்டு இயங்கும் அரசாங்க நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சு சிவில் நிர்வாகத்தின் கேந்திர நிலையமாகவும் திகழ்கிறது. அரச சேவையின் பயனுறுதியினையும் தரத்தையும் மேம்படுத்துவதற்காக புதிய முகாமைத்துவ கட்டமைப்பினையும் முறைமையினையும் வகுத்து நடைமுறைப்படுத்துவதில் அண்மை காலத்தில் வெற்றி கொண்டுள்ளது. அரச சேவையின் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதில் அரச ஊழியர்களின் சமூக நலனோம்பல் விடயங்கள் முக்கியமானவையாகும். அரச ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை வகுத்தலும் அமுலாக்கலும், அரச ஊழியர்களுக்கான வீடமைப்பு வசதிகளை வழங்குதலும், அரசாங்க குடிமனைகளை ஒதுக்குதலும், அரச ஊழியர் விடுமுறை பங்களாக்கள், சுற்றுலாத்துறை பங்களாக்களின் முகாமைத்துவம் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் விடுமுறை விடுதிகளின் முகாமைத்துவம், உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் போன்ற விடயங்களை அமைச்சு வழங்கி வருகிறது. அரசு சேவையின் ஓய்வூதியம், விதவைகள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் அரச சேவை சேமலாப நிதி பற்றிய கொள்கைகளை வகுத்து அமுலாக்கம் செய்கிறது. தாபன விதிக்கோவையின் ஏற்பாடுகளை தயாரித்தல், அவற்றுக்கான பொருள் கோடல் விடயங்களை செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். அரச சேவையினை பெற்றுக்கொள்கின்ற பிரஜைகளின் அபிலாஷைகளையும் தேவைகளையும் சட்ட வரையறைகளுக்குள்ளும் அதேவேளை அவற்றுக்கு அப்பாலும் நகர்த்துவதற்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிறுவன வலையமைப்பினை உருவாக்குவதில் அரசாங்க நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சு பாரிய பங்களிப்பினை வழங்கி வருகிறது. இதன்போது அரச சேவையாளர்களின் மனோபாவத்திலும் செயற்போக்கிலும் புதிய விடயங்களை சேர்த்துக் கொள்வதற்கான பிரயத்தனங்கள் செய்யப்படுகின்றன. இதன்போது பன்முகப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையின் வினைத்திறனையும் ஆக்க விளைவினையும் மேம்படுத்தல், அரசாங்கத்தின் அபிவிருத்தி இலக்குகளை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்ட அரச சேவையின் தாபன அபிவிருத்திக்கான சட்டகத்தை தயாரித்துக் கொள்ளல், சேவை வளங்களின் பயனுறுதியினையும் தரத்தையும் மேம்படுத்துவதற்காக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஈடுபடுத்தப்படுவதை விருத்தி செய்தல், அரசு சேவை பணியாளர் குழாமின் திறன்களை முன்னேற்றுதல், பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களுக்கு வசதிகளை வழங்குதலும் அவற்றை நடாத்தும் பொருட்டு அரசு துறையின் பயிற்சி தேவைகளை இனங்கண்டு அதனை நடைமுறைப்படுத்தல் போன்ற விடயங்களில் அமைச்சு அக்கறை கொள்கிறது. இவ்வமைச்சானது பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் விடயத்துறையுடன் தொடர்புடைய கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சி திட்டங்களையும் அமுலாக்கம் செய்கிறது. அத்துடன் ஒருங்கிணைந்த சேவைகளான இலங்கை பொது நிர்வாக சேவை, இலங்கை பொறியியலாளர் சேவை, இலங்கை விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் கட்டிடக் கலைஞர் சேவைகளுடன் தொடர்புடைய சேவைகளை முகாமைத்துவம் செய்தல் பணியிலும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதொரு விடயமாகும். இவ்வாறான உயர்ந்த நோக்கங்களை தன்னகத்தே கொண்டு அரச சேவையினை நாட்டுக்கு வழங்குகின்ற அமைச்சானது யதார்த்தத்தில் ஊழியர்களின் நலனோம்பல் விடயங்களில் பணியாளர்களுடனான நெருங்கிய தொடர்பினை கொண்டுள்ளதா என்பது கேள்விக்குறியே. அத்துடன்
புதிய சுற்றறிக்கைகள், அறிவித்தல்கள் போன்றவை தொடர்பான பணியாளர்களுக்கான அறிவூட்டல் நிகழ்ச்சி திட்டங்கள் போதுமானவையா என்பதும், அதிகரித்து வரும் ஓய்வூதிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளனவா என்பதும் தொக்கி நிற்கும் கேள்விகளாகவே இருக்க, பொதுமக்கள் உள்ளங்களில் அரச சேவையாளர்களின் பணி தொடர்பான மதிப்பை அதிகரிப்பதற்கான செயற்திட்டங்கள் தொடர்பில் போதிய அக்கறை உடையதாக இருக்கிறதா என்பதும் யோசிக்கப்பட வேண்டியவையே. பொது நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியினூடாக இதில் உள்ள சந்தேகங்களுக்கான தெளிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் உங்களால் கூறப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே அரசு சேவையில் உள்ள அனைவருக்கும் இன்றைய நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருக்கப் போகிறது. பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சினூடாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதே நேரத்தில் இந்த நிர்வாகத்துறை சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தீர்த்து வைக்க இருக்கின்றோம். அதற்காக பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர் ரிஸ்வான் முகமது அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். இலங்கை நிர்வாக சேவையைச் சேர்ந்தவர் திரு ரிஸ்வான் முகமது அவர்கள். அவரை முதலில் வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அமைச்சினால், பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சினால் மாவட்ட நிர்வாகம், பிரதேச நிர்வாகம் போன்றவை மேற்கொள்ளப்படுகிறதா? ஆரம்பத்தில் இந்த அமைச்சின் பெயர் இருந்தது பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு என்று பெயர் இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிரதேச நிர்வாகம் போன்றவற்றை மேற்கொண்டோம். அது மாத்திரமல்லாமல் ஏனைய எங்களுடைய நியமன நடவடிக்கைகள் தொடர்பான நிர்வாகமும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் தற்பொழுது புதிய அமைச்சரவையின் அடிப்படையில் இந்த அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சு என்று என்பதன் அடிப்படையில் மாற்றப்பட்டதன் காரணமாக எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இப்பொழுது மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாகங்கள் எங்களுடைய நிர்வாகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இப்பொழுது உள்நாட்டு அலுவலக அமைச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உள்நாட்டு அலுவலகத்தினூடாக இப்பொழுது இந்த நியமனங்கள் வழங்குவது ரொம்ப முக்கியம். இந்த நிர்வாகத்துறையை பொறுத்தளவில் இந்த அமைச்சினால் எப்படியான நியமனங்கள் இந்த முறையிலே வழங்கப்படுகின்றன? உண்மையில் அமைச்சு நியமனம் வழங்குவதில் மிக முக்கியத்துவமானது. ஏனென்றால் இலங்கை அரசு சேவையில் பெரும்பாலான நியமனங்கள் அமைச்சினாலே மேற்கொள்ளப்படுகிறது. அதிலும் முக்கியமாக இணைந்த சேவைகள் எனும் பிரிவின் கூடாக எங்களால் பல நியமனங்கள் இலங்கை பூராகவும் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் எங்கள் இணைந்த சேவைகளுக்கூடாக முகாமைத்துவ உதவியாளர் சேவை, மற்றது கணக்காளர் சேவை, இலங்கை நிர்வாக சேவை, மேலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை, ஊழியர்கள் சேவை, இன்னொரு ஏனைய சேவைகள், அதாவது மொழிபெயர்ப்பாளர் சேவை போன்ற பல சேவைகளுக்கான நியமனங்கள் எங்களுடைய அமைச்சினால் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் பல நியமனங்கள் வழங்கப்பட உள்ளது. ஆமாம், குறிப்பாக நீங்கள் சொன்னதற்கு அமைவாக இந்த அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சாக மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த ஆண்டு என்னென்ன முக்கியமான நியமனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன? இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். என்னவென்றால் இந்த மாதத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான நியமனங்கள், 7000 என்று சொல்ல முடியாது, ஏறத்தாழ 10,000க்கும் அதிகமான நியமனங்கள் நாங்கள் இந்த மாதத்தில் மட்டும் வழங்கியிருக்கிறோம், வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் 5500 பேர் உள்வாங்கப்படவிருக்கின்றனர். மேலும் நாங்கள் 3800 பேர் போன்ற அளவில் முகாமைத்துவ உதவியாளர்களை உள்வாங்கினோம். தற்பொழுது கீழ் நிலையில் உள்ள ஊழியர் சேவையிலிருந்து தரமுயர்த்தப்பட்ட முகாமைத்துவ உதவியாளர்களுக்கான நியமனம் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் நடைமுறையில் மொழிபெயர்ப்பாளர் சேவை, மற்றது தொழில்நுட்ப சேவை, மேலும் சுப்ரா என்று சொல்லப்படுகின்ற நிர்வாக உத்தியோகத்தர்கள் சேவை போன்ற சேவைகளுக்கான நியமனம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் ஒரு நியமன வருடம் என்று எங்களுக்கு கூறலாம். மிகவும் இக்கட்டான நிலைமையில் நாங்கள் பல நேர்முக பரீட்சைகள் என்பவற்றின் கூடாக இந்த மாதம் மாத்திரம் ஏறத்தாழ 10,000 நியமனங்கள் நாங்கள் அரசு சேவைக்கு வழங்கியிருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு விடயம் அது. அதே நேரத்தில் இந்த நியமனதாரிகள், நீங்கள் வழங்குகின்ற நியமனங்களுக்குரிய நியமனதாரிகள் வாழ்கின்ற மாவட்டத்திலே அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றனவா அல்லது வெளி மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்றனவா, எப்படி அது? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்னவென்றால் நாங்கள் நியமனம் ஒன்று வழங்கும் பொழுது பல பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றோம். அதாவது எங்களுடைய அரசாங்கத்தின் தேவை என்னவென்றால் நாங்கள் நியமனம் வழங்கப்பட்ட நியமனதாரிகள்
எங்களுடைய அரசு சேவையில் எங்கு வெற்றிடம் காணப்படுகிறதோ அங்கு போய் சேவையாற்ற வேண்டும். அதுதான் அரசு சேவையின் எதிர்பார்ப்பு. என்றாலும் கூட அவர்களுடைய சில தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்கூடாக தன்னுடைய நியமனத்தை தன்னுடைய கிராமத்திலும் தன்னுடைய மாவட்டத்திலும் வழங்குமாறு பல கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். என்றாலும் கூட நாங்கள் உண்மையில் சில முக்கியமான காரணிகளை கருத்தில் கொண்டு, உதாரணமாக அவருடைய சுகாதார காரணிகள், ஏனைய பல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய நியமனங்கள் இயன்ற வரையில் நாங்கள் அவர்கள் வாழும் மாவட்டத்திலேயே வழங்குவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட எங்களுக்குடைய இருக்கக்கூடிய இந்த தேவையின் அடிப்படையில் இலங்கையில் காணப்படக்கூடிய வெற்றிடங்கள் பல மாவட்டத்திற்கு விஸ்தீரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய மாவட்டங்களிலேயே நியமனங்கள் வழங்கப்படுவதென்று எதிர்பார்க்கப்பட முடியாது. என்றாலும் நாங்கள் அவர்களுடைய வெட்டுப்புலிகளின் அடிப்படையிலும் அவருடைய திறமையின் அடிப்படையிலும் அவருடைய மாவட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது அவர்களுக்கு எதிர்காலத்தில் தங்களுடைய முயற்சியை மேலும் விருத்தி செய்ய தன்னுடைய கெரியர் என சொல்லப்படுகின்ற தன்னுடைய எதிர்கால திட்டங்களை அதாவது முன்னேற்றுவதற்காக சில நியமனங்களும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதாவது முக்கியமாக நிதி அமைச்சு இன்னும் பல முக்கியமான விடயங்கள் கொண்ட சில அமைச்சிற்கும் நாங்கள் அவருடைய வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் நாங்கள் நியமனம் வழங்கி இருக்கிறோம். இந்த நியமனங்களுக்கான விண்ணப்பங்களை எப்படி செய்ய வேண்டும்? அது எங்களுடைய முக்கியமாக இந்த அரசு துறையில் அதிலும் குறிப்பாக தமிழ் மொழி மூல விண்ணப்பதாரிகள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறி விட்டு பின்னர் ஒரு அந்த டெட்லைன் முடிவு திகதி முடிந்த பிறகு தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றார்கள். இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அவர்களுக்கு அந்த நியமனம் கிடைக்கப்பெறுவதும் நல்லது. ஆகவே நான் முக்கியமாக இந்த நியமனதாரிகள், அதாவது எங்களுடைய நியமனங்கள் என்று சொல்லும் பொழுதோ கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் பல்கலைக்கழக பட்டதாரிகள், இந்த இரு பாலாருக்குமான நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நியமனங்கள் சம்பந்தமான அறிக்கைகள், அறிவுறுத்தல்கள் இலங்கை வர்த்தமானி பத்திரிகையில், அதாவது வெள்ளிக்கிழமை வெளிவரும் வர்த்தமான பத்திரிகையிலும் மற்றது தினகரன் பத்திரிகை, அதாவது திங்கள் வியாழன் கிழமைகளில் வரக்கூடிய தினகரன் பத்திரிகையிலும் அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் எப்பொழுதும் விண்ணப்பதாரிகள் அல்லது தற்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய தொழிலை அதாவது முக்கியமாக தினகரனின் நான் சொல்லக்கூடிய இந்த வர்த்தமானி மற்றும் நான் குறித்த தினங்களுக்கான பத்திரிகைகளை அதிகமாக கையாளுதல் அல்லது வாசித்தறிதல் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் பொதுவாக இந்த விண்ணப்பதாரிகள் இணைந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கையிலே அவர்களுக்கு என்னென்ன வகையான தகுதிகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம்? இணைந்த சேவைகளை பொறுத்தவரையில் முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது முகாமைத்துவ உதவியாளர் சேவை. முகாமைத்துவ உதவியாளர் சேவையில் நாங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பத்திர பரீட்சார்த்திகள் தங்களுடைய விண்ணப்பத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். என்றாலும் கூட நாங்கள் அவதானித்த ஒரு முக்கியமான விடயம், அவர்கள் தங்களுடைய போட்டி பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்ற போதிலும் நேர்முக பரீட்சைகளுக்கு அவர்கள் வந்த பொழுது அவருடைய ஓலெவல் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தரத்தை நாங்கள் பரீட்சிக்கும் பொழுதோ எங்களுக்கு அதில் அவர்கள் தகமையற்றவர்களாக இனம் காணப்பட்டார்கள். அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடம் என்னவென்றால், எங்களுக்கு தேவை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில் 6 பாடங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதில் 4 பாடங்கள் திறமை சித்தி இருக்க வேண்டும். அந்த திறமை சித்தியில் 2 திறமை சித்திகள் தமிழ் மொழி, தமிழுடைய மொழியிலும் கணிதத்திலும் இருக்க வேண்டும். இது ஒரே அமர்வில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ பல விண்ணப்பதாரிகள் தங்களுடைய ஒரே அமர்வில் அந்த தகைமை பூர்த்தி செய்யாமல் 2 அமர்வுகள் பூர்த்தி செய்த சந்தர்ப்பங்களில் தங்களுடைய வாய்ப்பை இழந்த சந்தர்ப்பங்கள் பல இருக்கிறது. ஆகவே எவரேனும் நான் சொன்ன தகுதிகளை நிறைவேற்றி இருக்காவிட்டால் ஒரே அமர்வில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை எழுதுவது சிறந்தது. மேலும் பட்டதாரிகள் தொடர்பான நியமனத்தில் தற்பொழுது நாங்கள் 2012 முதல் அதாவது பட்டம் பெற்ற பட்டதாரிகள் தான் நியமித்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் கூட நாங்கள் எதிர்காலத்தில் பட்டதாரிகள் நியமனத்துக்கான ஒரு பொதுவான கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கொள்கை அனுமதிக்கப்பட்டால் அமைச்சரவையினால் அது அதாவது மக்களுக்காக அது பிரசுரிக்கப்படும், பத்திரிகை மற்றும் ஏனைய ஊடகங்கள் பிரசுரிக்கப்படும். அதன் அடிப்படையில் அவர்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அவர்கள் அனுப்பி வைக்கலாம். குறிப்பாக உங்களுடைய அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகின்ற நியமனங்கள் எத்தகையதாக இருக்கின்றது? குறிப்பாக இந்த மாகாண சபைகள் தொடர்பான நியமனங்களையும் உங்களுடைய அமைச்சினூடாக வழங்குகின்றார்கள்? எங்களுடைய
நியமனத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசிற்கான நியமனத்தை மாத்திரமே நாங்கள் மேற்கொள்கின்றோம். மாகாண அரசு சேவை தொடர்பான நியமனங்கள் மாகாண அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் நியமனம் மேற்கொள்ளப்படுகிறது. என்றாலும் சில சேவைகளை பொறுத்தவரையில் முக்கியமாக முகாமைத்து உதவியாளர் சேவை மற்றும் இலங்கை நிர்வாக சேவை போன்ற துறைகளில் நாங்கள் உள்வாங்கப்பட்ட பட்டதாரிகள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மாகாண சபைக்கு இணைத்து கொள்ளப்படுகிறார்கள். அதிலும் அவர்கள் இணைத்து கொள்ளப்பட்டதன் பின்னால் மாகாண அரசு சேவையில் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டு சம்பளம் போன்றன அங்கு கொடுக்கப்படுகின்றன. என்றாலும் கூட எங்களுடைய பொது நிர்வாக அமைச்சில் நாங்கள் மத்திய அரசிற்கான நியமனத்தை தான் அதிகம் மேற்கொள்கின்றோம். இதே நேரத்தில் இந்த அமைச்சினால் நியமிக்கப்படுகின்ற நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற நியமனங்கள் தொடர்பாக ஏனைய அமைச்சுக்களினுடைய பொறுப்புகள் எத்தகையதாக இருக்குது? எங்களுடைய நியமனத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக இணைந்த சேவைகள் நியமனம் என்று நான் ஆரம்பத்தில் கூறினேன். இணைந்த சேவையில் நியமிக்கப்படுபவர்கள் பல்வேறு அமைச்சுகளுக்கு இணைக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய பர்சனல் ஃபைல் என சொல்லப்படுகின்ற பெயர் வழிகோப்பு அவ்வளவு அமைச்சினால் மேற்கொள்ளப்படும். என்றாலும் கூட அவர்களுடைய மத்திய ஸ்தானமாக எங்களுடைய அமைச்சு காணப்படுகிறது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர்கள் சம்பந்தமான அந்த பெயர் வழிகோப்பில் அவருடைய முகாமைத்துவ நிர்வாக நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்கின்றோம். அவர்களுடைய அமைச்சின் சிபாரிசின் அடிப்படையிலே நாங்கள் இதை மேற்கொள்கின்றோம். அதாவது அவருடைய வேதனையேற்றமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு விடுமுறையாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய ப்ரொமோஷன் பதவி உயர்வாக இருக்கலாம், போன்ற எந்த விடயங்களும் நாங்கள் மேற்கொள்வது அவருடைய இணைக்கப்பட்ட அமைச்சின் சிபாரிசிற்கு அமைய. அமைச்சுகள் அச்சிபாரிசை உரிய நேரத்தில் உரிய விதத்தில் அனுப்பி வைக்காத சந்தர்ப்பத்தில் அவர்கள் சந்தர்ப்பங்களை இழந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு இணைந்த சேவைகளுக்குரிய அதாவது தொழில் அதாவது ஊழியர்களும் தங்களுடைய விண்ணப்பம் தொடர்பான அல்லது தன்னுடைய நிர்வாக நடவடிக்கை தொடர்பான முக்கியத்துவமான கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். என்னவென்றால் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற அமைச்சு திணைக்களங்களில் அவர்களுடைய பேர்வலை கோப்பிற்கான நிர்வாக நடவடிக்கைகள் உரிய தினத்தில் உரிய திகதியில் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர்கள் கரிசனோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும். நிச்சயமாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலே அரச சேவையில் உள்ள நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சிலே பணிபுரிகின்ற இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர் திரு ரிஸ்வான் முகமது அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்களை அவர் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட வேண்டும். அரச நியமனம் பெற்றவர்கள் தொடர்பாக நடாத்தப்படுகின்ற வினைத்திறன் காண் பரீட்சை என்று சொல்வார்கள். அந்த EB என்பது பல அரசு உத்தியோகத்தர்கள் சித்தி எய்தாத நிலை உண்டு. அவர்கள் பல பேர் சித்தி அடையாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இப்பரீட்சையில் சித்தி எய்துவதற்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்ன? நீங்களும் ஒரு SLA சார்ந்த ஒருவர், அதே நேரத்தில் இந்த அமைச்சிலே பணிபுரிகின்ற ரீதியிலே உங்களுடைய ஆலோசனைகள் எத்தகையதாக? வினைத்திறன் காண் தடை பரீட்சை என்பது நடைமுறை விதிக்கோவையில் கட்டாயமான ஒரு நிபந்தனை. அதாவது அவர்களுடைய சேவைப்புறமான குறிப்பு சர்வீஸ் மினிட், மற்றது ஆட்சேர்ப்பு திட்டம் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்வோம். அதன் அடிப்படையில் கட்டாயமாக அவர்கள் தங்களுடைய வினைத்திறன் காண் தடைமை பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அல்லாவிட்டால் அவருடைய வேதனையேற்றம் கிடைக்கப்பெறாது. எதிர்காலத்தில் அவர்கள் தொடர்பான ஏனைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். உண்மையில் நிறைய பேர் சித்தி எய்தாதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் ஆரம்ப காலத்தில் தாபன விதிக்கோவை நடைமுறை விதிக்கோவை போன்ற சட்ட விதிக்கோவைகள் சம்பந்தமான கொள்கைகள் வினவப்பட்டது. ஆகவே அவர்கள் அதை மனநமிட்டு அது தொடர்பான விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். என்றாலும் கூட நடைமுறையில் நாங்கள் எவ்வாறு வினவுகின்றோம் என்றால் அவருடைய ஏதாவது செய்முறையின் அடிப்படையில் பிராக்டிக்கல் செய்முறையின் அடிப்படையில் அவர்களுக்கு நாளாந்தம் காரியாலயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு தாபன விதிக்கோவின் அடிப்படையில் நடைமுறை விதிக்கோவின் அடிப்படையில் எவ்வாறு தீர்வு மேற்கொள்ளலாம் என்பதன் அடிப்படையில் நாங்கள் அதை செயல்முறை அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த பிரச்சனைகளை நாங்கள் அவர்களிடம் வினவுகின்றோம். செயல்முறை அடிப்படையில் அவர்கள் வினவிடும் பொழுது அவர்கள் அது தொடர்பான பூரண அறிவின்மையின் காரணமாக, முக்கியமாக தங்களுடைய அலுவலக வேலைகளை திறம்பட செய்யாதன் காரணமாகத்தான் அவர்கள் அதில் தங்களுடைய சித்தி எய்தும் நிலையை தவறிவிடுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த EB எனக்கூடிய இந்த பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைய வேண்டும் என்றால் வெறும் தாபன விதிக்கோவை அல்லது நடைமுறை விதிக்கோவை மேலும் நிதி பிரமாணங்கள் போன்றவற்றை மனநமிடுவது மாத்திரமல்லாமல் அது தொடர்பான துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நடைமுறையில் ஏற்படும் சிக்கல்கள் தெரிய வரும். முக்கியமாக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் அவர்களை அணுகி நடைமுறையில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தொடர்பாக அணுகி அதை பெற்றுக்கொள்வது முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால் அவர்கள் சில பரீட்சை
பரீட்சையை எழுதும் பொழுது அதற்கு முன் நடந்த பரீட்சைகள் சம்பந்தமான சில அறிவை பெற்றிருக்க மாட்டார்கள். என்னவென்றால் கல்விப்பொறுத்தர் உயரத்தில் 20-25 வருட பாஸ்ட் பேப்பர்ஸ் செய்யக்கூடியவர்கள் இதில் ஒரு பேப்பரை கூட ஒரு வினாப்பத்திரத்தை கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே கடந்த காலங்களில் நடந்த வினாப்பத்திரம் தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொள்வதும் முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் அண்மை காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற விடயம், அரசு சேவையில் நியமனம் பெறுகின்ற ஒருவர் கட்டாயமாக இந்த அரச கர்ம மொழிகள் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மைதானே? அதாவது பொதுவாக எந்த ஒரு அரசு உத்தியோகத்தரும் 5 வருட காலத்தினுள் அரச கர்ம மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும். இது முதலில் 7/2007 என்னும் சுற்று நிருபத்தின் பிரகாரம் கூறப்பட்டிருந்தது. மற்றைய மன்னிக்கவும் 2ஆம் அரச கர்ம மொழி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது 2ஆம் அரச கர்ம மொழி என்று ஒரு சட்டம் ஒன்று இலங்கையில் நீக்கப்பட்டதன் அடிப்படையில் இப்பொழுது சிங்களம் மற்றும் தமிழ் மொழி சமமான மொழிகளாக அரச கர்ம மொழிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பின்னர் 1/2014 எனும் சுற்று நிருபம் வெளியிடப்பட்டது. இந்த சுற்று நிருபத்தின் பிரகாரம் கட்டாயமாக மற்றைய அரச கர்ம மொழியை ஒருவர் சித்தி எய்த வேண்டும். 5 வருட காலம்தான் அதற்கு வழங்கப்படும். 5 வருட காலத்தில் அவர்கள் அதை பூர்த்தி செய்திராவிட்டால் எழுத்துமூல பரீட்சை, வாய்மூல பரீட்சை இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும். எழுத்துமூல பரீட்சை அவர்கள் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தால் நடத்தப்படும் எழுத்துமூல பரீட்சையில் அவர்கள் சித்தி எய்தலாம். அல்லாவிட்டால் கல்விப்பொது தராதர உயர்தர 2ஆம் மொழியை தேர்ச்சி பெறலாம். அத்துடன் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தால் நடத்தப்படுகின்ற வாய்மூல பரீட்சையில் கட்டாயமாக அவர்கள் சித்தி எய்த வேண்டும். அவர் 5 வருட காலத்தில் அவர்கள் சித்தி எய்தாவிட்டால் அவருடைய வேதனையேற்றம் தடைப்பட்டு இணைய பிரச்சனைகள் ஏற்படும். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் கடந்த காலங்களில் பட்டதாரிகள் உள்ளிருக்கப்பட்டனர். இப்பட்டதாரிகள் கூடுதலாக ஆங்கில மொழி மூலம் அதாவது தன்னுடைய பட்டத்தை பூர்த்தி செய்தவர்கள். இப்போ இவர்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை எல்லாம், நாங்கள் ஆங்கில மொழியை அடிப்படையில் கொண்டு நாங்கள் உள்ளிருக்கப்பட்டோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு தமிழோ அல்லது சிங்கள மொழியோ எங்களுக்கு தோற்றலாம். 2 மொழியில் ஏதோ ஒரு மொழி தோற்றினால் போதும் என்ற ஒரு சந்தேகம் எழலாம். இதற்கு தெளிவான ஒரு விடையாக அரசு மொழிகள் திணைக்கள ஆணையாளர் நாயகத்தின் முடிவின் அடிப்படையிலும் எங்களுடைய முடிவின் அடிப்படையிலும் அவர்கள் நடைமுறையில் பாவிக்கும் அரச கர்ம மொழி, அது சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், அந்த அரச கர்ம மொழி தவிர்ந்த மற்ற அரச கர்ம மொழியை அவர்கள் கட்டாயமாக சித்தி எய்த வேண்டும். அதாவது அவர்கள் நடைமுறையில் தமிழை பாவித்தால் சிங்களத்தை அவர்கள் தோற்ற வேண்டும். சிங்களம் நடைமுறையில் அவர்கள் பாவிக்கக்கூடிய மொழி என்றால் தமிழில் அவர்கள் தோற்ற வேண்டும். இதே நேரத்தில் இந்த அமைய அடிப்படையில் உள்ளிருக்கப்பட்ட ஊழியர்கள் நிரந்தரமாக்கப்படும் நடவடிக்கைகள் ஏதேனும் இப்பொழுது அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது? அமைய அடிப்படையில் உள்ளிருக்கப்பட்டவர்களுக்கான நிரந்தர நியமனம் என்பது இலங்கையில் ஒரு பாரிய பிரச்சனை என்று கூறப்படுகிறது. என்னவென்றால் அவர்களுக்கு உரிய தினத்தில் அந்த நியமனங்கள் போய் சேருவதில்லை. அது ஒரு பாரிய பிரச்சனை என்று கூறப்படுகிறது. என்றாலும் கூட எங்களுக்கு நிர்வாக அடிப்படையில் நாங்கள் அதை நோக்கும் வெளிப்பார்வையில் பார்க்கும் பொழுது அமைய அடிப்படை ஊழியர்களுக்கு நாங்கள் உரிய தினத்தில் நிரந்தர நியமனம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது. என்றாலும் அவர்களுடைய அடிப்படை தகமைகள் பூர்த்தி செய்யாத நிலைமை எங்களுக்கு காணப்படுகிறது. அமைய ஊழியர்கள் நாங்கள் உள்ளிருக்கப்பட்டது பின்னால் அவர்களுடைய நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில் அவர்களுக்குரிய அடிப்படை தகமைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பூர்த்தி செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படுவதை நாங்கள் தாமதிப்பதில்லை. ஆகவே அதன் அடிப்படையில் அவர்கள் உரிய தினத்தில் தங்களுடைய தகமைகளை பூர்த்தி செய்யும் அடிப்படையில் எங்களுக்கு உடனடியாக அவர்களுடைய நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை முக்கியமாக கூற வேண்டிய விடயமாக. இதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி, எந்த காலத்திலுமே பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக எப்போதும் பேசப்பட்டு வருவது வழக்கம். சமகாலத்திலே இந்த பட்டதாரிகளினுடைய ஆட்சேர்ப்பு தொடர்பான ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா? பட்டதாரிகளை பொறுத்தவரையில் நாங்கள் அதாவது இந்த பட்டதாரிகள் நியமனம் என்று சொல்வது இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பமாகியதல்ல. 1994ஆம் ஆண்டு பட்டதாரிகள் உள்ளிருக்கப்பட்டனர். அரசு சேவைக்காக 40,000 பட்டதாரிகள் உள்ளிருக்கப்பட்டனர். இப்பட்டதாரிகள் உள்ளிருப்பு என்று சொல்லப்படுவது அவர்களுக்கு எந்தவித போட்டி பரீட்சையும் இன்றி அவர்களுடைய பட்டத்தை அடிப்படையாக கொண்டு கிராஜுவேட் எந்த அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையை கொண்டு அது மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் 99ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு, பிறகு 2012ஆம் ஆண்டு அவர்கள் உள்ளிருக்கப்பட்டார்கள். 2012ஆம் ஆண்டு உள்ளிருக்கப்பட்ட பட்டதாரிகள் 2012 3ஆம் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் பட்டத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் உள்ளிருக்கப்பட்டார்கள். இவர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டு முடிந்துவிட்டது. என்றாலும் கூட இந்த பட்டதாரி நியமனத்தில் சந்தர்ப்பத்தை இழந்த 5500 பட்டதாரிகளுக்கு முக்கியமான ஒரு விசேட அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் தற்பொழுது நியமனம்
வழங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வடிப்படையில் தற்பொழுது அரசுக்கும் உள்ள ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால் வேலையற்ற பட்டதாரிகள் என்று சொல்லக்கூடிய விடயம். உண்மையில் வேலையற்ற பட்டதாரிகளை நாங்கள் உள்ளீர்ப்பு செய்வதற்கு ஒழுங்கான திட்டம் ஒன்று எங்களிடம் கிடையாது, ஒழுங்கான கொள்கை ஒன்று கிடையாது. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பட்டதாரிகள் 40,000 50,000 பேரை உள்ளீர்த்து அவர்களுக்கான நியமனத்தை வழங்கும் பொழுதோ ஏதோ ஒரு அடிப்படையில் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து விடலாம் என்றாலும் கூட அவர்களுக்கான இருப்பு, தங்களுடைய அலுவலகத்தில் தங்களுக்கு எவ்விடத்தில் பணிபுரிவது என்ற விடயம், தங்களுடைய சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கடமை பட்டியல் வழங்கப்பட முடியாத நிலைமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளது. என்றாலும் கூட நாங்கள் தற்பொழுது அரச ஒரு கொள்கை ஒன்றை, அதாவது மாகாண அரசு சேவையிலும் மத்திய அரசு சேவையிலும் பட்டதாரிகளுக்கான ஒரு சிறந்த நியமன தொடர்பான ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கான அமைச்சரவை தீர்மானத்தை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்துள்ளோம். அதற்கான எங்களுக்கு பல ஆலோசனைகள் பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரச துறையில் பட்டதாரிகளுக்கான ஒரு சிறந்த நியமனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கொள்கை வகுத்தல் தொடர்பான இறுதி முடிவு அமைச்சரவையினால் உடனடியாக வெளியிடப்படவிருக்கிறது. கொள்கை வெளியிடப்பட்டதன் பின்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேலையற்ற பட்டதாரிகள் எனும் பிரச்சினை பாரிய அளவில் தீர்க்கப்படும் என்பது எங்களுடைய அமைச்சின் அபிலாசையாகவும் காணப்படுகிறது. எல்லோரது எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை, சமீபத்திலே இந்த உயர் தேசிய டிப்ளோமா பாடநெறி HND மாணவர்கள் தங்களுடைய பாடநெறியை ஒரு பட்ட படிப்புக்கு சமமாக மாற்ற வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அரசாங்கம் கூட அதற்கான சுற்று நிருபத்தை தயாரித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. எந்த அளவில் அந்த விடயம் இருக்கிறது? உயர் தேசிய டிப்ளோமா பட்டதாரிகள் எனப்படுபவர்கள் உள்ளீர்க்கப்படும் பொழுதோ அவர்களுக்கு வாக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய இந்த உயர் தேசிய கணக்கியல் மற்றும் உயர் தேசிய முகாமைத்துவ டிப்ளோமா என்று சொல்லப்படுவது பல்கலைக்கழக பட்டத்திற்கு சமமான ஒரு டிப்ளோமாவாக அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இந்த உத்தரவாதம் உண்மையில் அளிக்கப்பட்டது 46/1990 என்ற சுற்று நிருபத்தின் அடிப்படையில் ஆகும். இந்த சுற்று நிருபத்தின் பிரகாரம் இந்த உயர் தேசிய டிப்ளோமா சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் ஒரு பட்டத்திற்கு சமம் என்று, பல்கலைக்கழக பட்டத்திற்கு சமம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்கள் அச்சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில் அந்நியமனத்தை பெறலாம். இதுதான் 46/1990 என்று சொல்லக்கூடிய சுற்று நிருபம். பின்னர் இது 10/2014 என்ற சுற்று நிருபத்தினால் இச்சுற்று நிருபம் அமைப்பொழிவுக்குள்ளாகியது. அது நீக்கப்பட்டு 10/2014 சுற்று நிருபத்தின் அடிப்படையில் இது பல்கலைக்கழக பட்டத்துக்கு சமமற்றது என்ற ஒரு நிலைமையில் அடிப்படையில் அச்சுற்று நிருபம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உண்மையில் அச்சுற்று நிருபத்தின் கொள்கை அது அல்ல என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த HNDA மாணவர்கள் அவ்வாறு தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் பல ஆர்ப்பாட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு தற்பொழுது அச்சுற்று நிருபம் என்று சொல்வது திரும்பவும் வலுவுக்கு அமலுக்கு வந்துள்ளது. அதாவது 46/90 என்ற சுற்று நிருபம் 22/2015 என்ற சுற்று நிருபத்தின் அடிப்படையில் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. மீண்டும் அமலுக்கு வந்திருந்தாலும் கூட இச்சுற்று நிருபத்தின் அடிப்படையில் அதாவது HND உயர் தேசிய டிப்ளோமா என்று சொல்லக்கூடிய இந்த டிப்ளோமா எண்ணியமனத்துக்கும் பொருத்தமான பல்கலைக்கழக பட்டமாக கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதாவது அந்த டிப்ளோமா பட்டத்திற்கு சமன் என்று சேவை பிரமாண குறிப்பில் அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் அது பட்டத்திற்கு சமனாக மாறுகிறது. உதாரணமாக இலங்கையின் கணக்காளர் சேவை, மேலும் ஆசிரியர் சேவை போன்ற சேவைகளுக்கு இது ஒரு பட்டத்திற்கு பல்கலை பட்டத்திற்கு சமமான ஒரு பட்டமாக இந்த டிப்ளோமா கருதப்படுகிறது. ஏனைய அரசு சேவைகளை பொறுத்தவரையில் இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிறது. என்றாலும் கூட அமைச்சரவை தற்பொழுது ஒரு பாரிய முயற்சியை மேற்கொள்கிறது. அதாவது இந்த HND என்னக்கூடிய இந்த உயர் தேசிய டிப்ளோமா தாரிகள் தங்களுடைய கணக்காளர் கணக்கு விடயங்களில் ஃபினான்ஸ் அக்கவுண்ட்ஸ் போன்ற விடயங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை இந்த நாட்டுக்கு பயனுள்ள அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் மாகாண அரசு சேவையிலும் மத்திய அரசு சேவையிலும் இவர்களுக்கு பொருத்தமான நியமனங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தேவையை நிவர்த்தி செய்வதற்காக தற்பொழுது அமைச்சரவை மும்முரமான
நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளது. நாங்களும் எங்களுடைய அமைச்சில் அதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். மக்கள் சேவை நிகழ்ச்சியிலே அரசு சேவையின் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொது நிர்வாக மற்றும் முகாமைத்துவ அமைச்சின் இலங்கை நிர்வாக சேவையை சார்ந்த இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர் திரு ரிஸ்வான் முகமது அவர்கள் இந்த நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு இப்பொழுது வந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு, இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு கூட இத்தகைய விடயங்களை நீங்கள் எடுத்து பேசுங்கள் என்று பல அரசு சேவையில் உள்ளவர்கள் பேசினார்கள். இந்த விடுமுறை தொடர்பான பிரச்சனை பல பேருக்கும் இருக்கிறது. விடுமுறைகளிலே பல விடுமுறைகள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த அரசு ஊழியர்களாக பயிற்சிகளுக்கு உள்ளீர்க்கப்பட்டவர்களுக்கான அந்த விடுமுறை தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்கான உங்களுடைய பதில் என்ன? அது எப்படி நிலவுகிறது? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விடுமுறை என்று சொல்வது தான் எங்களுடைய தாபன விதி கோயில் மிக பாரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. பல பக்கங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. இது லீவு என்று சொல்லப்படும். விடுமுறை என்ற வசனம் லீவு என்று தான் கூடுதலாக பாவிக்கப்படுகிறது அரசு சேவையில். இது தொடர்பாக பாரிய பிரச்சனை எல்லா இடங்களிலும் நிலவுகின்றது. இதன் அடிப்படையில் நாங்கள் உண்மையில் இந்த லீவு சம்பந்தமான விடயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று முயற்சியில் சில சீர்திருத்தங்களை இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த லீவு தொடர்பான விடயங்களில் முக்கியமாக பயிற்சியில் உள்ள ஊழியர்கள் தொடர்பான லீவு பல நிறுவனங்களுக்கு அதாவது தெளிவின்மை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பயிற்சியில் உள்ள எந்த ஒரு ஊழியர்களும் தங்களுடைய பயிற்சி காலத்தை அடிப்படையில் தான் தங்களுடைய லீவை பெற்றுக்கொள்வார்கள். முக்கியமாக பொதுவான ஒரு அடிப்படையில் சொல்லப்போனால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு வருட பயிற்சியில் காணப்படக்கூடிய ஊழியர்கள் சம்பந்தமான விடயத்தை. அவ்வாறானவர்களுக்கு முக்கியமாக முதல் 9 மாதம் வரைக்கும் அவர்களுக்கு மாதத்திற்கு 2 விடுமுறைகள் தான் அனுமதிக்கப்படுகிறது. 2 விடுமுறையும் மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறது. 9 மாதங்கள் கழிந்த பின்னர் இந்த திரும்பவும் மாதத்துக்கு 2 விடுமுறைகள் தான் வழங்கப்படும். 2 விடுமுறைகளும் மருத்துவ அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க தேவையில்லை. மேலும் பிரசவ விடுமுறையை பொறுத்தவரையில் அதாவது பயிற்சியில் உள்ள ஒரு ஊழியருக்கு 9 மாதத்துக்கு குறைவான பயிற்சியனின் 42 நாள் பிரசவ விடுமுறை மாத்திரமே வழங்கப்படும். இந்த 42 நாள் என்று சொல்வது 7 கிழமைகள். அதில் வேலை நாட்களும் வரும், வேலையற்ற நாட்கள் சனி ஞாயிறு கிழமைகளும் உள்ளடங்கப்படும். மேலும் 9 மாதத்தை பூர்த்தி செய்த பயிலுனர்களுக்கு மாத்திரமே பிரசவ விடுமுறையாக 84 நாட்கள் வழங்கப்படும். இந்த 84 நாட்கள் என்று சொல்வது வேலை நாட்கள் மாத்திரமே. வேலை அற்ற நாட்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. உண்மையில் இதில் ஒரு பாரிய பிரச்சினை இன்றும் நிலவுகிறது. 9 மாதத்திற்கு குறைந்த பிரசவத்தை பெற்றவர்களுக்கு, அதாவது பிரசவ விடுமுறை விண்ணப்பித்தவர்களுக்கு 42 நாள் வெறும் 7 கிழமைகள் தான் வழங்கப்படுவது என்பது ஒரு பிரச்சனையாக இன்றும் காணப்படுகிறது. உண்மையில் சில விடுமுறைகள் மீளமைக்கப்பட வேண்டும். அடுத்தது விடுமுறை தொடர்பான சிக்கல்கள் நீக்கப்பட வேண்டும். விடுமுறை தொடர்பான பூரண அறிவு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இலகுவான அடிப்படையில், சிக்கத்தன்மையை நீக்கி இலகுவான அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் பயிற்சியின் அடிப்படையில் தற்போது வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட நான் முக்கியமாக அதாவது இந்த லீவ் விடயத்துக்கு பொறுப்பான விடய உத்தியோகத்தர்களிடமும் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த லீவு தொடர்பான பூரணமான தெளிவை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு விடுமுறை ஏனையவர்களுக்கு அனுமதிக்கக்கூடிய தன்மை ஒன்று உருவாகும். ஏனையவர்களுக்கும் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலைமை உருவாகும். என்னவென்றால், எங்களிடமும் அதிகமான கேள்விகள் விடுமுறை தொடர்பாக நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான தெளிவு இன்மைதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே அதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். சில காரியாலயங்களை பொறுத்தளவிலே அது தொடர்பான ஒரு முக்கியமான உத்தியோகத்தர் அங்கே இல்லாமல் இருப்பதும் ஒரு பாரிய பிரச்சனை என்று நினைக்கின்றேன். சில பேர் பதிலீடாக அத்தகைய லீவுக்கு தொடர்பான பொறுப்பானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தான் இத்தகைய சிக்கல்கள் அதிகமாக வருவதும் உண்டு. எனவே அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? உண்மையில் விடய உத்தியோகத்தர் அல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு இடம் உண்டு. ஆகவே ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தர்களிடம் கட்டாய கடமை என்னென்றால்,
உண்மையில் லீவு என்று சொல்லப்படுகிறது தனக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதத்தை உண்மையில் ஒருவருக்கு ஒரு வருடத்துக்கு 45 லீவ் என்பது கட்டாயமாக 45 லீவு அவர் எடுக்க வேண்டும் என்பது அல்ல நிபந்தனை. அப்படித்தான் பல அரசு உத்தியோகத்தர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய அமைச்சை பொறுத்தவரையில் விடுமுறை என்று சொல்வது மிக குறைவான ஒரு விடயமாக இருக்கிறது. பல ஊழியர்கள் விடுமுறை எடுப்பது கிடையாது. ஆனாலும் என்றாலும் கூட கூடுதலாக கிராமப்புறங்களில் பிரதேசத்தின் அடிப்படையில் தங்களுடைய வீட்டுக்கு அண்மையில் இருக்கும் பொழுது அவர்கள் அடிக்கடி விடுமுறையை பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்விடுமுறைகள் பற்றி வரப்பிரசாதம் என்றாலும் கூட அவர்களுக்கு அதை எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தனிநபரும் இந்த விடுமுறை பற்றிய தெளிவை பெற்றுக்கொண்டால் தங்களுக்கு இந்த விடுமுறை அனுமதிக்கப்படும் உத்தியோகத்தர்கள் அது பற்றி தெளிவின்மை இருந்தாலும் கூட அதை திருத்தி தனக்குடைய வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக விடுமுறை என்பது உங்களுடைய உரிமையாக இருந்த போதும் கூட முடியுமான அளவுக்கு தவிர்க்க முடியுமாக இருந்தால் நீங்கள் சேவைகளில் ஈடுபடுங்கள் என்பதுதான் உங்களுடைய மறைமுக கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பொழுது இந்த அரசு சேவையில் பணிபுரிபவர்கள் அரச கர்ம மொழி பாடத்திலே சித்தியடைய வேண்டும் பரீட்சையிலே என்று கட்டாயமாக சொல்லப்படுகிறது. மறுவாறாக ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அமைச்சுக்களுக்கு வருகின்ற ஊழியர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அவர்களுக்கே இந்த மொழி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் தங்களுடைய மொழிபெயர்ப்பாளராக ஒரு உதவியாளரையோ ஒரு இடைத்தரகரையோ கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலும் அங்கே இருக்கிறது. அது குறித்து உங்களுடைய பதில் என்ன? அரசகர மொழிகள் திணைக்களத்தினால் மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பல்வேறு பிரதேச செயலகங்களில் நியமிக்கப்பட்டார்கள். என்னவென்றால் பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களாக தான் இருக்கிறார்கள். அவருடைய தாய்மொழியில் மாத்திரமே அவருடைய தேர்ச்சி காணப்படுகிறது. ஆங்கில மொழி தேர்ச்சி அவர்களுக்கு குறைவாக இருக்கும். ஒரு சிங்கள பிரதேசத்தில் தமிழ் மொழி தேர்ச்சி குறைவாக இருக்கும், தமிழ் பிரதேசத்தில் சிங்கள மொழி தேர்ச்சி குறைவாக இருக்கும். ஆகவே ஒரு சிங்களம் மொழி பிரதேசத்தில் வரக்கூடிய ஒரு தமிழ் உத்தியோகத்தருக்கு மொழிபெயர்ப்பாளர் சேவை தேவைப்படுகிறது. இதன் அடிப்படையில் பிரதேச செயலகங்களில் இவ்வாறான உத்தியோகத்தில் நியமிக்கப்பட்டார்கள். என்றாலும் கூட இது ஒரு வினைத்திறன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது என்பது கூற முடியாது. இதை மீள் புனரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் இருக்கிறது, அரசகர மொழிகள் திணைக்களத்திலும் காணப்படுகிறது. முக்கியமாக நான் என்னுடைய அமைச்சை பொறுத்தவரையில் முக்கியமாக கூறப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. என்னவென்றால் எங்களுடைய அமைச்சில் நாளாந்தம் அதிகமான ஊழியர்கள் பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் வரும் பொழுது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முக்கியமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து வரக்கூடிய ஊழியர்களோ பொதுமக்களோ தங்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்கு சில பிரச்சனைகள் அவர்கள் மேற்கொள்வதாக நினைக்கின்றனர். அது என்னவென்றால் தாங்களால் சிங்கள மொழியினால் பேச முடியாது. சிங்கள மொழியால் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்தால் தான் தன்னுடைய வேலை அல்லது தேவை பூர்த்தி செய்யப்படும், தமிழ் மொழியில் சமர்ப்பிக்க முடியாது. இவ்வாறான பல காரணங்களை மேற்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பல ரூபாய்கள் கொடுத்து ஒரு தமிழ் மொழிக்கு மூட கடிதத்தை சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு வருகிறார்கள். அது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் என்னவென்றால் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இடைத்தரகர்கள் காணப்படுகிறார்கள். இவ்விடைத்தரகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காசு, அதாவது பணத்தை அவர்களிடம் கறப்பதன் மூலமோ தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை எட்டிக்கொள்வதற்காகவோ தங்களுடைய மொழி திறமைகளை அவர்கள் பயன்படுத்தி இவ்வாறானவர்களை ஒரு பிழையான வழிக்கு இட்டுச் செல்கிறார்கள். அதாவது அரச நிர்வாக அமைச்சுக்கோ அல்லது வேறு ஏதேனும் அமைச்சுக்கோ செல்வதென்றால் கட்டாயமாக சிங்கள மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும், சிங்களத்தில் கடிதம் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுதுதான் உங்களுடைய தேவை நிறைவேறும் என்றதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய இடைத்தரகர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய அமைச்சை பொறுத்தவரையில் தாங்கள் பயமில்லாமல் தங்களுடைய தாய்மொழியான தமிழில் கடிதத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும். அடுத்தது எங்களிடம் நீங்கள் நேரடியாக வந்து கதைக்க முடியும். என்னவென்றால் பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய அமைச்சின் செயலாளர் கூட என்னை பல சந்தர்ப்பங்களில் அழைத்து அதாவது வடக்கு கிழக்கு மாகாண பொதுமக்கள் வரும் பொழுது அவர்கள் கூடும் பிரச்சனையை கூடுதலாக காது கொடுத்து கேட்கும் நிலையை நான் அவதானித்திருக்கிறேன். என்னவென்றால் தங்களுடைய சொந்த மொழியினால் ஒருத்தர் பிரச்சனையை சொல்லும் பொழுதோ அவர்கள் கூடுதலாக காது கொடுக்கும் நிலைமை இல்லை. ஏனென்றால் அது சொல்வது இவர்களுக்கு விளங்குகிறது. அவருடைய தேவையை நிறைவேற்றுவது என்பது முக்கியமான தேவையாக இருக்கவில்லை. என்றாலும் கூட அவர்கள் சில காது கொடுக்கிறார்கள், ஆனால் உடனடியாக அவர்களுடைய கவனம் திரும்புகிறது. என்றாலும் கூட இது தெரியாத ஒரு மொழியின் அடிப்படையில் அவர்கள் கூர்ந்து அவதானிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. உண்மையில் தமிழ் மொழி மூல
ஊழியர்களோ அல்லது பொதுமக்களோ வரும் பொழுதோ சிங்கள மொழியை சார்ந்த ஊழியர்கள் ஒரு இடைப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளரை பாவிப்பதால் அவர்கள் மிகவும் கூர்ந்து அவதானிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இவருடைய தேவை கூடுதலாக நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பங்களும் கூடுதலாக காணப்படுகிறது. மேலும் நாங்கள் எல்லா வகையான கிளைகளிலும் எச்சேவை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் தமிழ் மொழி தெரிந்த ஊழியர்களை நாங்கள் நியமித்துள்ளோம். என்னவென்றால் இலங்கைக்கே நியமனம் கொடுக்கும் ஒரு அமைச்சென்ற வகையில் நாங்கள் நியமனத்தை மேற்கொள்ளும் போது எங்களுடைய கிளைகளுக்கு தமிழ் மொழி தெரிந்த பட்டதாரிகளோ அல்லது முகாமைத்துவ உதவியாளர்களோ நாங்கள் நியமிப்பது வழக்கம். ஆகவே முக்கியமாக அதிகம் பொதுமக்கள் அல்லது ஊழியர்கள் வரக்கூடிய இந்த பொது நிர்வாக முகாமைத்துவ அமைச்சிற்கு நீங்கள் எவ்வித இடைத்தரகர்களை அழைத்து கொண்டு வர தேவையுமில்லை. அவர்களுக்கு பணத்தை அள்ளி இறைக்க தேவையும் இல்லை. மற்றது என்னவென்றால் தரகர்களின் அதாவது சிபாரிசினால் நாங்கள் எதையும் மேற்கொள்வது கிடையாது. நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளைத்தான் காது கொடுப்போம். உங்களுடைய ஏதாவது கோரிக்கை இருந்தால் எங்களுக்கு நேரடியாக அதை சமர்ப்பிக்க முடியும். இடைத்தரகர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கையாக காணப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த 1905 எனும் இலக்கம் குறிப்பிடும் முறைப்பாடு தொடர்பான நடவடிக்கை என்ன? அதே நேரத்தில் இந்த புலனாய்வு மற்றும் ஆராய்ச்சி துறையில் இது எத்தகைய பங்கினை எவ்வாறு மேற்கொள்கிறது? அதாவது பொது நிர்வாக அமைச்சில் மக்களுக்கு தெரியாத ஒரு புறம் இருக்கிறது. உண்மையில் அது பாரிய அளவில் பிரசித்தப்படுத்தப்பட்டிருப்பதில்லை. எங்களுடைய அமைச்சில் ஒரு துறை ஒன்று காணப்படுகிறது, ஒரு கிளை ஒன்று காணப்படுகிறது. அது புலனாய்வு மற்றும் ஆராய்ச்சி துறை என்று அழைக்கப்படுகிறது. இது மக்கள் பிரச்சினை மற்றும் ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதுடன் அவர்களுக்கு ஏதாவது அசாதாரணம் அநீதிகள் இழைக்கப்படும் பொழுதோ அது தொடர்பாக தனது நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிளையாக இது காணப்படுகிறது. இதில் பயிற்றப்பட்ட புலனாய்வுத்துறை உத்தியோகத்தர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1905 எனப்படக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கம் தாங்கள் 24 மணித்தியாலமும் தொடர்பு கொள்ள முடியுமான ஒரு தொலைபேசி இலக்கமாகும். இவ்விலக்கத்தை தொடர்பு கொண்டு ஏதாவது அநீதி இழைக்கப்படும் பொழுதோ நிர்வாகத்துறையிலோ அல்லது அரசு துறையிலோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பொதுமகனுக்கோ அல்லது ஒரு அரசு ஊழியருக்கோ அநீதி இழைக்கப்படும் பொழுதோ அவ்விலக்கத்தை தொடர்பு கொண்டு அந்த புலனாய்வுத்துறைக்கு தங்களுடைய முறைப்பாடுகளை வழங்கலாம். இவ்வாறு வழங்கும் பொழுதோ அம்முறைப்பாடுகள் குறித்து கொள்ளப்பட்டு அது தொடர்பான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முக்கியமாக அரசு தொடர்பான சில அநீதிகள் இழைக்கப்படும் பொழுதோ அரசுக்கு நாங்கள் அவ்விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுத்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது பொதுமக்கள் தொடர்பான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த ஆராய்ச்சி துறை என்று சொல்லும் பொழுது அது தற்பொழுது தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். அதாவது ஒரு அரசு துறையில் பொதுமகனுக்கோ அல்லது ஊழியருக்கோ உரிய காலத்தில் உரிய விதத்தில் சேவை வினைத்திறனாக ஏன் நடைபெறுவதில்லை, அவ்வாறு நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் காணப்படுகிறது, இலங்கையில் எப்பாகத்தில் கூடுதலாக அநீதி இழைக்கப்படுகிறது அல்லது சேவை வினைத்திறன்மையின்மை காணப்படுகிறது, கூடுதலாக முறைப்பாடு கிடைக்கப்படக்கூடிய சேவை எது, அது எந்த பிரதேசத்துக்குரியது, எந்த நிறுவனத்திற்குரியது, அவ்வாறு தொடர்ந்தும் அநீதிகள் அநியாயங்கள் அல்லது வினைத்திறமை இன்மை ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சி ஒரு புள்ளி விபரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது லஞ்ச ஊழல் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் அலுவலகத்தில் நிகழ்ந்தால் அது தொடர்பான முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று கொண்டிருப்பதன் காரணமாக இந்த லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள் ஒழிப்பதற்காகவும் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு ஒரு டாக்குமெண்டரி போன்ற ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலே அரசு சேவையில் உள்ள நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சிலே பணிபுரிகின்ற இலங்கை நிர்வாக சேவையைச் சேர்ந்த இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர் திரு ரிஸ்வான் முகமது அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறு சந்தேகங்களுக்கு அவருடைய பதில்களை அளித்து வருகின்றார். அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த திணைக்களங்கள் அதிகார சபைகளை சார்ந்தவர்கள், அதே போல் இந்த செமி கவர்மெண்ட்டிலே பணிபுரிபவர்கள், இவர்களுக்கும் இந்த அமைச்சுக்கும் இடையிலான தொடர்புகள் எத்தகையதாக இருக்கின்றன? அதிகார சபைகள் என்று சொல்லும் பொழுது அது நியதி சபைகள், அதிகார சபைகள் என்று சொல்லப்படும். இவ்வாறான நியமனங்கள் அதாவது சில அதிகார சபைகளை பொறுத்தவரையில் அது அமைச்சினோடு இணைந்து செயற்படக்கூடிய அதிகார சபைகளாக காணப்படுகிறது. சில அதிகார சபைகள் அமைச்சுக்குள் உள்வாங்கப்படாமல் சுதந்திரமாக சுயாதீனமாக இயங்கக்கூடிய அதிகார சபைகளாகவும் அதாவது
வேறு சபைகளாகவும் நியதி சபைகளாகவும் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு அதாவது அதிகார சபை தொடர்பான நியமனங்கள் அதிகார சபையின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய சேவை பிரமாண குறிப்பு என்று சொல்வது இருப்பதில்லை, என்றாலும் ஆட்சேர்ப்பு திட்டம் என்று சொல்ல காணப்படுகிறது. இந்த ஆட்சேர்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. என்றாலும் இந்த அதிகார சபையில் கூடுதலாக சிலர்கள் அதிகார சபைக்கு இணைவதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். என்னவென்றால் அடிப்படை சம்பளம் அதிகமாக காணப்படுவது ஒரு காரணம், மேலும் ஏனைய படிகள் அதிகமாக வழங்கப்படும். சிலர் உண்மையில் அதை விரும்புவதில்லை. என்னவென்றால் ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாது என்பதன் அடிப்படையில் விரும்புவது கிடையாது. அதாவது அமைச்சிற்கும் மத்திய அரசில் வழங்கப்படக்கூடிய அமைச்சு தொடர்பான நியமனம், இணைந்த சேவைகள் நியமனத்திற்கும் அதிகார சபை நியமனத்திற்கும் வேறுபாடு காணப்படுகிறது. அதிகார சபையில் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அதிகார சபை நியமனத்திலிருந்து அவருக்கு மத்திய அரசுக்கு வர வேண்டும் என்றால் அங்கிருந்து விடுவிப்பு செய்யப்பட முடியாது. அவர்கள் அதிகார சபையிலிருந்து விலக வேண்டும். விலகி இதை ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தான் மத்திய அரசிற்கு வர முடியும். என்றாலும் மத்திய அரசில் நியமிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய தகுதிகூர் நிலை காலப்பகுதி ப்ரொபேஷன் பீரியட், இந்த தகுதிகூர் நிலை காலப்பகுதியை பூர்த்தி செய்ததன் பின்னால், அதாவது 3 வருடத்தின் பின்னால் தனக்கு அதிகார சபையில் ஏதேனும் நியமனம் கிடைக்கப்பெற்றால் 2ஆம் நிலை செலுத்துகை, அதாவது செகண்ட்மெண்ட் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அதிகார சபைக்கு அவர்களை விடுவிப்பு செய்யலாம். இவ அடிப்படையில் அதிகூடுதலாக 5 வருட காலப்பகுதிக்கு எங்களால் அந்த விடுவிப்பை மேற்கொள்ளலாம். அவரை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த குறித்த சபைக்கு போனதன் பின்னால் திரும்பவும் அவர்கள் மீள பெறப்படுவார்கள் மத்திய அரசு சேவைக்கு. இதன் அடிப்படையில் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வாய்ப்பு உண்டு. என்றாலும் அதிகார சபையில் முதல் நியமனம் பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு வருவதென்றால் இவ்வாறான ஒரு ஏற்பாடு கிடையாது. அவர்களுக்கு முதல் நியமனம் அதிகார சபை எனும் பொழுது ஓய்வூதியமும் வழங்கப்படுவதில்லை. இதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் சொன்னதற்கு அமைவாக பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ஓய்வூதியம் தான் உண்மையிலே ஒரு அரசு சேவைக்கும் அதிகார சபை திணைக்களங்கள் தொடர்பாக இருக்கின்ற மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது இந்த 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தையொட்டி பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. ஓய்வூதியம் தொடர்பாகவும் சம்பள உயர்வுகள் தொடர்பாகவும். முதலில் இந்த 2016ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் ஏதாவது சுற்று நிருபங்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகள் இப்போ இந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது இதற்கு பிறகுதான் மேற்கொள்ளப்பட இருக்கிறதா, எப்படியான சூழ்நிலை காணப்படுகிறது? அதாவது இந்த கடந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னால் மக்கள் மத்தியில் பாரிய பிரச்சனை நிலவுகிறது. 2016 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு வழங்கப்படக்கூடிய நியமனங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது எனக்கூடிய ஒரு சுற்று நிருபம் வெளிவந்ததாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவ்வாறு எந்த சுற்று நிறுவம் இதுவரையும் வெளியிடப்படவில்லை. அதாவது இது ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்தினால் சில கொள்கை ரீதியான சில விளக்க உரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவைக்கு. அவ்வாறான விளக்க உரைகள் அனுமதிக்கப்படும் பொழுது அது தொடர்பான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்றம் சிலர்களுக்கு அதாவது சாதகமாகவும் இருக்கலாம் என்பது ஒரு அபிப்பிராயம். என்றாலும் பெரும்பாலானவர்களுக்கு பாதகமாக இருக்கும் என்பது சமூகத்தின் இன்றைய கருதுகோளாக இருக்கிறது. என்றாலும் இது தொடர்பான இறுதி முடிவு இதுவரையும் எட்டப்படவில்லை. என்றாலும் சீர்திருத்தத்துக்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதே உண்மையான விடயமாகும். அது ஒரு வகையாக இன்னொரு வகையாக சொல்கிறார்கள். அதாவது தனியார் மயப்படுத்தலை வேறொரு விதமாக நடவடிக்கை மேற்கொள்கின்ற ஒரு வழி என்பதான சில குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. குற்றச்சாட்டுகள் பல நிலவிக் கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அதுக்கு உறுதியான முடிவு உங்களால் சொல்ல முடியாது. இன்னும் சுற்று நிருபம் தற்பொழுது ஒரு சுற்று நிருபம் வெளியிடப்படவில்லை என்பதன் காரணமாக அது தொடர்பான தீர்க்கமான ஒரு முடிவை சொல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த சம்பள உயர்வு தொடர்பான ஒரு பிரச்சனையும் தொடர்ந்தும் இருந்து வருகிறது. அதாவது கடந்த ஆட்சி காலத்தின் போதும் குறிப்பிட்ட 2500 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 10,000 ரூபாவாக அடிப்படை சம்பளம் உயர்வதாக புதிய வரவு செலவு திட்டத்திலே இடைக்கால வரவு செலவு திட்டத்திலும் சொல்லப்பட்டது. அந்த 2500 ரூபாவிடம் சேர்த்து 10,000 அல்லது எல்லாமே இப்பொழுது அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட்டதா அல்லது இல்லையா என்பது தொடர்பாக வரவு செலவு திட்டம் உண்மையிலே என்ன விடயத்தை கூறி நிற்கிறது? அதாவது முக்கியமாக இந்த சம்பள
பிரச்சனைன்னு சொல்வது இலங்கையில் உள்ள பாரிய பிரச்சனை தான். அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கப்படும் சம்பளம் போதாது என்பது முக்கியமான விடயம். இவ்வாறு கூறப்படுகிறது என்றாலும் இதில் உண்மையும் இருக்கிறது. இலங்கை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்க்கை செலவை நடாத்தி கொண்டு போவதற்கு மாத்திரம்தான் தன்னுடைய சம்பளம் போதுமாக இருந்த போதும் தன்னுடைய ஏனைய செலவுகளுக்கு அது போதாத நிலைமையோடு ஏற்படுவதாக மக்கள் தன்னுடைய கருத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்றாலும் கடந்த காலங்களில் ஆட்சி காலங்களில் மக்கள் கைக்கு கிடைக்கும் பணம் அதிகரித்தது தான். அதாவது அவர்கள் சம்பளத்தில் எவ்வித மாற்றத்தையும் செய்யாவிட்டாலும் கூட ஏனைய கொடுப்பனவுகள் உயர்த்தப்பட்டது. இதன் அடிப்படையில் மொத்தமாக 10,000 வரையான கொடுப்பன உயர்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இக்கொடுப்பன உயர்வினால் ஓய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. என்னவென்றால் ஓய்வூதியம் கொடுக்கப்படுவது அடிப்படை சம்பளத்தில் ஆகும். மேலும் அவர்களுடைய கொடுப்பனவுகள் அதாவது தன்னுடைய ஓவர் டைம் சம்பந்தமான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதும் இந்த அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஆகும். இதன் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கை. அதே போன்று கடந்த ஆட்சி காலத்திலும் அந்த பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருந்த போதும் நடைமுறை ஆட்சியில் அடிப்படை சம்பள மாற்றம் சம்பந்தமாக ஏதோ ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இதில் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கு என்னவென்றால் 6/2006 என்ன கூடிய சுற்று நிருபத்தில் தான் கடைசியாக சம்பளம் வரையறுக்கப்பட்டது. 10,000 என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் 10,000 என்று சொல்வது அடிப்படை சம்பளத்தில் உயர்த்தப்படும் பொழுது சம்பள விகிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரிய விடயம் காணப்படுகிறது. 6/2006 சுற்று நிருபத்தின் அடிப்படையில் ஆகவும் கீழ்நிலை ஊழியருக்கும் மேல்நிலை ஊழியருக்கும் இடையிலான சம்பள விகிதம் ஒன்று காணப்படுகிறது. இவ்விகிதம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த 10,000 சம்பளம் உயர்வு அனைவருக்கும் உயர்த்தப்படும் பொழுது அந்த விகிதம் அதிகரிக்க வேண்டும். 10,000 யாவருக்கும் அதிகரிக்கும் பொழுதோ அவ்விகிதம் குறைவு ஏற்படும். அந்த விகிதத்தில் குறைவு ஏற்படும் பொழுதோ உண்மையான ஒரு சம்பள உயர்வாக அந்த சம்பள உயர்வு கருதப்பட முடியாது. அதாவது ஒரு நாட்டில் கீழ்நிலை ஊழியர்களுக்கும் மேல்நிலை ஊழியர்களுக்கும் இடையிலான சம்பள விகிதம் பெரிதாக இருந்தால் ஒரு சம்பள உயர்வாக அது கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த 6/2006 என்று சொல்லக்கூடிய இந்த சுற்று நிருபம் சீர்திருத்தப்பட வேண்டும். அவ்வாறு சீர்திருத்தப்பட்டால்தான் இந்த அடிப்படை சம்பளம் தொடர்பான ஒரு தீர்வை எங்களுக்கு பெறலாம். அதாவது எங்களுடைய விகிதத்தை எங்களுக்கு அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று யாவருக்கும் சமமான சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதா என்பதே பிரச்சனை இருக்கிறது. என்றாலும் கூட தற்பொழுது பல நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த சம்பள உயர்வுக்கான நடவடிக்கைகளும் திட்டங்களும் கொள்கைகளும் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் சம்பள உயர்வுக்கான ஒரு கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு இது சீர்திருத்தப்படுவதற்கான வாய்ப்பு நிலவுகிறது. இதே நேரத்தில் இறுதியான ஒரு கேள்வி, இந்த ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படவில்லை என அறிகிறோம். இந்த ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கான இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு நினைப்போம். 6/2006 நான் ஏற்கனவே சொன்ன அந்த சுற்று நிருபத்தில் உண்மையில் தற்போது அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, சம்பள உயர்வு மொத்தமாக அனைத்து, அதாவது தற்பொழுது சேவையில் உள்ளவர்களுக்கும் ஏனைய ஓய்வூதியம் பெற்றவர்களுக்குமான சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உண்மையில் எல்லாருடையும் எதிர்பார்ப்பு இந்த சுற்று நிருபம் மாற்றப்பட வேண்டும் என்பது. அதற்கான கொள்கைகள் உருவாக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெறுபவர்களின் சம்பள உயர்வும் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதே நேரத்தில் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது இப்பொழுது இந்த அலுவலகங்களிலே மக்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஏதேனும் விடயம் தொடர்பாக அமைச்சினை தொடர்பு கொள்ள நினைத்தாலோ வெளி மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அதற்கான ஏதும் உபாயங்கள் உங்களிடம் இருக்கிறது? அமைச்சை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் பொழுதோ முக்கியமாக தனக்கு ஏதாவது அசாதாரணமான நீதி விளைக்கப்படும் பொழுதோ அதை தான் வசிக்கும் பிரதேச செயலகத்திற்கூடாக அதை அறிவித்தல் சிறந்தது என்பது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய மாவட்ட செயலகத்துக்கு அதை அறிவிக்கலாம். அதன் அடிப்படையில் எழுத்து மூலமான நடவடிக்கை மேற்கொள்வது ஒரு சிறப்பான விடயம். என்னாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் நடைமுறையில் அதிகம் காணக்கூடிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய நாட்டில் ஒரு சனநாயக நாடு, மக்களுக்கு தங்களுடைய
தங்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்படும் பொழுது தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எழுத்து மூலம் நேரடியாக ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அறிவிக்கலாம். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட பல விடயங்கள் எங்களால் கருத்தில் கொள்ளப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் நான் உண்மையில் அதாவது ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுதோ அவர்கள் முறைப்பாடு செய்வதற்கு சில வழிவகைகள் காணப்படுகிறது. முக்கியமாக நான் சொன்னதன் அடிப்படையில் ஊழியர்களுக்கு ஏதேனும் தவறுகள் அல்லது அநீதி இழைக்கப்படும் பொழுதோ அவர்கள் பேர் குறிப்பிடப்படாத விமர்சனங்களை அனுப்புவதை விட தங்களுடைய பிரதேச செயலகங்கள் அல்லது மாவட்ட செயலகங்களுக்கூடாக தங்களுடைய அநீதி இழைப்பது சம்பந்தமாக அல்லது முறைப்பாட்டை மேற்கொள்ள முடியும். அது தவிர தங்களுடைய முறைப்பாட்டை நீங்கள் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவிக்க முடியும் அல்லது பிரதமர் அலுவலகத்துக்கு அறிவிக்க முடியும். ஏனென்றால் அவ்வாறு அறிவிக்கும் பொழுதோ அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் ஒம்புட்ஸ்மன் எனப்படும் குறைகள் அதிகாரிக்கு தங்களுடைய முறைப்பாடுகளை அவர்களுக்கு தெரிவிக்க முடியும். மேலும் நான் சொன்னது போல 1905 என்று சொல்லக்கூடிய இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய புலனாய்வுத்துறை அல்லது புலனாய்வு மற்றும் ஆராய்ச்சி துறைக்கு உங்களுடைய முறைப்பாடுகளை அனுப்பி வைக்க முடியும். கூடுதலாக நாங்கள் எழுத்து மூலமான முறைப்பாடுகளை சான்றுகளோடு எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த அநீதி இழைக்கப்பட்ட நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படாமல் நாங்கள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது வேறு ஊழியர்களுக்கோ தொடர்ந்து அநீதி ஏற்படாத வண்ணம் எங்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கூட இது தொடர்பாக அவர்களுடைய முறைப்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தான். நிச்சயமாக இப்போ அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதோ அது தொடர்பாக அவர்களுக்கு மேன்முறையீடு செய்யலாம். என்றாலும் கூட எங்களுடைய முக்கியமான நீங்கள் கேட்ட விடயம் என்னவென்றால் மேன்முறையீடை பொறுத்தவரையில் நிர்வாகம் தொடர்பான மேன்முறையீடை பொறுத்தவரையில் அதாவது சுயாதீன குழு ஒன்று எங்களுக்கு காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு அரசு சேவையில் ஏதேனும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுதோ அரசு சேவை ஆணைக்குழு காணப்படுகிறது. அதே போன்று மாகாண சேவையில் மாகாண அரசு சேவை ஆணைக்குழு காணப்படுகிறது. ஆணைக்குழுவிற்கு ஏதாவது மேன்முறையீடுகளை மேற்கொள்வதற்கு பூரண அதிகாரம் காணப்படுகிறது. தங்களுக்கு கிடைத்த நீதி நிர்வாகத்துறையில் பிழை ஏற்பட்டிருந்தால் சுயாதீன ஆணைக்குழுவிற்கு தங்களுடைய மேன்முறைகளை மேற்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் கேட்ட மேன்முறை நீதிமன்றம் போன்று அரசு சேவை ஆணைக்குழு என்றக்கூடிய இந்த சுயாதீன நிறுவனத்துக்கு தங்களுடைய மேன்முறையீடுகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பல்வேறு தகவல்களை இந்த பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சினூடாக நடக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு கருத்துக்களை கூறியமைக்காக திரு ரிஸ்வான் முகமது அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அளவில் மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.